ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா பில் ரிப்போர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன ரிப்போர்ட்ஸ்னா பில் மாடிஃபிகேஷன் ரிப்போர்ட், பில் கேன்சல் ரிப்போர்ட், அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம், ஸ்லோ மூவிங் ஐட்டம் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பில் மாடிஃபிகேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லிடுறேன். இப்போ பில்லிங் போட்டுனே இருப்பாங்க. பில்லிங் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எடிட் பண்றாங்கல்ல, ஒரு பில்லை பண்ணிட்டு அதை மாடிஃபை பண்றாங்கல்ல, அதுதான் நம்ம மாடிஃபை ரிப்போர்ட்ல செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பில்லை எடிட் பண்ணிடுறேன். அது எப்படி அது எப்படி ரிப்போர்ட்ல பாக்குறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எடிட்டுக்கு F6 கொடுத்துட்டு எந்த பில் எடிட் பண்ண போறோம் அந்த பில் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் 52 ஒரு பில் இருக்குல்ல, இல்ல 51 பில் எடிட் பண்றேன் அப்படின்னா 51 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நான் போய் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு எஃப் இதை பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணீங்கன்னா 51 பில்லை மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இதை மாடிஃபை ரிப்போர்ட்ல இந்த பில் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். மாடிஃபை ரிப்போர்ட் எப்படி பார்ப்போம்னா, அது ட்ரிபிள் கோட் இருக்கு, அதுல போயிட்டு கிறிஸ்டல் ரிப்போர்ட் இருக்கு, அதுல போயிடுங்க. கிறிஸ்டல் ரிப்போர்ட்ல போனீங்கன்னா சேல் மாஸ்டர்ல சேல் ரிப்போர்ட் 1 பார்ட் 1 இருக்கு, அதுல போயிடுங்க. இதுல போய் தான் மாடிஃபை ரிப்போர்ட் பார்ப்போம். இதுக்கே பாத்தீங்கன்னா கடைசியில பில் மாடிஃபை ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு கன்சல்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. இல்ல டீடைல் ரிப்போர்ட் வேணா டீடைல் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. கன்சல்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு. இதான் கன்சாலிடேட் ரிப்போர்ட். அதாவது எந்த பில் நம்பர் இருக்குல்ல, அந்த பில் நம்பர்ல எந்த எந்த டைப் கார்ட் சேல், அதாவது எந்த டைப்ல பே பண்ணிருக்காங்க, அதே மாதிரி பில் அமௌண்ட் எவ்வளோ, அதுதான். அதாவது இது பண்றாங்கல்ல, இப்போ எந்த பில் எடிட் பண்றாங்க கன்சல்டேட் ரிப்போர்ட் மட்டும் பாக்குறதுக்கு கன்சல்டேட் ரிப்போர்ட் பார்த்துப்போம். இது கிரியேட்டட் டைம் எத்தனை மணிக்கு, மாடிஃபை டைம் எத்தனை மணிக்கு பார்த்துருக்காங்க, இதுதான் கன்சாலிடேட் ரிப்போர்ட். இல்ல டீட்டெயிலா பார்க்கணும்னா நீங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டீடைல்னு கொடுத்தீங்கன்னா மாடிஃபைல போய் என்ன மாடிஃபை பண்ணிருக்கோம் தெரியும். பால்ன்றத புதுசா ஆட் பண்ணேன், அது மாடிஃபைல தெரியுது. இதுதான் டீடைல் ரிப்போர்ட். இது அது கன்சாலிடேட் ரிப்போர்ட், இது டீடைல் ரிப்போர்ட். இப்படிதான் நம்ம என்ன பார்ப்போம்னா மாடிஃபை ரிப்போர்ட் பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பில் கேன்சல் ரிப்போர்ட். அதாவது நம்ம பில் ஏதாவது டெலீட் பண்ணோம்னா அதை பார்க்கறது தான் இந்த ரிப்போர்ட். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பில்லை கேன்சல், நீங்க கேன்சல் பில் ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ஒரு பில்லை கேன்சல் பண்ணிக்கோங்க. அந்த பில்லை எப்படி கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் போனீங்கன்னா டிரான்சாக்ஷன் கேன்சல் பில்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா எந்த பில் டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ நீங்க பாத்தீங்கன்னா பில் நம்பர் கேட்கும். எந்த பில்லை கேன்சல் பண்றீங்களோ அந்த பில் நம்பர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரீசன் கொடுத்து நீங்க F1 கொடுத்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 51 பில்லை கொடுத்தேன் அப்படின்னா ரீசன் இப்போ யூபிஐ பில் இது ரீசன் கேட்குது இல்ல, என்ன ரீசன்னா இப்போ எனக்கு கஸ்டமர் தான் இல்லைன்னா ராங் பில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் கொடுத்து நான் F1 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா கேன்சல் கேக்குதா, எஸ்ன்னு கொடுத்தனா இந்த பில் எனக்கு கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் பண்ணதுக்கு இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம்னா வழக்கம் போல போயிட்டு அந்த இதுதான் பார்ப்போம். கிறிஸ்டல் ரிப்போர்ட் போறீங்களா ஃபர்ஸ்ட், அதே மாதிரி கிறிஸ்டல் ரிப்போர்ட் போயிட்டு சேல் மாஸ்டர் போங்க. அதுல சேல் ரிப்போர்ட் பார்ட் 1 இருக்குல்ல, அதுல போயிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா சேல் பில் லாக் வைஸ்னு இருக்கு. அதே மாதிரி டீடைல் ரிப்போர்ட் இருக்கு. லாக் வைஸ் என்னன்னா ஜென்ரலா மெயின் டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். என்னைக்கு பில் பண்ணிருக்கீங்க, அந்த பில் என்னைக்கு கேன்சல் பண்ணிருக்கீங்க, மெயின் டீடைல்ஸ் மட்டும் இருக்கும். அதை பார்க்கணும், இதுல பாத்துக்கலாம். வெறும் பில் நம்பர், அது என்ன டைப் பில்லு, அந்த மாதிரி என்னைக்கு பில்ல போட்டிருக்கீங்க, என்னைக்கு அதை கேன்சல் பண்ணிருக்கீங்க, இந்த டீடைல் அதை பாத்துக்கலாம். இல்ல எனக்கு ஃபுல் டீடைல் வேணும், அதாவது அந்த பில்லுல என்னென்ன வாங்கியிருக்காங்க அந்த டீடைல்லாம் ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்க பில்ல டீடைல்ஸ் இதை கொடுத்து அதில் பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லு என்னென்ன வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்படிதான் நம்ம லாக் டீடைலும் லாக் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். கேன்சல் பண்ண பில்லுக்கு டீடைல் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். அடுத்து என்னன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஸ்லோ மூவிங் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லித்தரேன். அது எப்படி பார்க்கணும்னா சேல்ஸ் அனலைசிஸ் இருக்குல்ல, அதுல போயிட்டு இந்த ஐட்டம் மூவிங் ரிப்போர்ட்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஸ்லோ மூவிங் நான் மூவிங் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங்னா என்னன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வியூ காட்டுறேன். இந்த ஒரு மந்த்துக்கு இருக்குல்ல, அந்த ஒரு மந்த்துக்கு காட்டுறேன். வியூ பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா எவ்வளவு வாங்கியிருக்காங்க ப்ராடக்ட் இருக்குல்ல, அதாவது பர்ச்சேஸ் வேகமா நடந்திருக்கும். பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க, அதே மாதிரி சேல் பண்ணது வேகமா நடந்திருக்கும். ஃபாஸ்டா மூவ் பண்ணிருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ண மாதிரி, பர்ச்சேஸ் பண்ண அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா டாபர் ரேட் இருக்குல்ல, 5 வாங்கிக்கலாம் 14 சேல் பண்ணிட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று பேலன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வேகமா சேல் நடக்கும் அந்த ப்ராடக்ட். அதுதான் ஃபாஸ்ட் மூவிங் சொல்லுவோம். சிலது பாத்தீங்கன்னா ஸ்லோவா. இப்போ நான் மூவிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னா எப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா சேலே ஆயிருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க சேலே இருக்காது, இதான் நான் மூவிங்னு சொல்லுவோம்.
இல்ல பாத்தீங்க இன்னொன்னு இருக்கு, ஸ்லோ மூவிங் ஆப்ஷன் இருக்கு. அதாவது வந்து பர்ச்சேஸ் நடந்தாலும் சேலும் பண்ணிருப்பாங்க. ஆனா சேல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகும். இங்க பாத்தீங்கன்னா 100 பண்ணியிருந்தாங்க 2 பீஸ் தான் போயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி கம்மியா போயிருக்கும், ஸ்லோவா நடக்கும். அதே மாதிரி டைமிங் அதிகமா எடுக்கணும்னு வச்சுப்போமே. பர்ச்சேஸ் எப்பயோ பண்ணிருப்பாங்க, சேல் டைமிங் ஸ்லோவா போகும். இது வந்து ஸ்லோ மூவிங்னு சொல்லுவோம். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் ரிப்போர்ட் பார்ப்போம். நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம் ஒரு பில்லுல, அதுக்கான ரிப்போர்ட் பார்த்திருக்கோம். அது மாதிரி கேன்சல் பண்ணிருக்கோம், அதுக்கு ரிப்போர்ட் பார்த்திருக்கோம். அப்புறம் ஐட்டம் மூவ்மெண்ட் ரிப்போர்ட், அதாவது ஃபாஸ்டா எந்த ஐட்டம் மூவ் ஆகுது, ஸ்லோவா ஐட்டம் மூவ் ஆகுது, எந்த ஐட்டம் மூவே ஆகல, அதுக்கான ரிப்போர்ட் பார்த்திருக்கோம். இது 3 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.